ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய என்ட்ரி டைப் 2ல் பார்ட் 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம அதே ரீகேப் பண்ணிடுறேன் நான். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ட்ரி டைப் 2ல் பார்ட் 2, ஓகேங்களா? இதில் வந்து 2 டைப்பாக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்வீப் மெத்தட், அதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம், ஓகேங்களா? இது வந்து நம்ம செகண்ட் மெத்தட், ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும், இதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது, இதை எப்படி நம்ம பேஸ் பண்ணி நம்மள ட்ரேட் பண்ண முடியும், அதுக்கான எல்லா வீடியோவும் நீங்கள் இதில் பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கான எல்லா கன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் இதில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதில் என்ட்ரி டைப் 2, என்ட்ரி டைப் 2னே போட்டுக்கிறேன். ஸோ இது பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்றத நான் ஒன்ஸ் ரீகேப் பண்ணிடுறேன், ஓகேங்களா? என்ட்ரி டைப் 2ல் பார்ட் 1ல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த இன்டர்னல் லிக்விடிட்டிஸ், அதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம அதில் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணியே மார்க்கெட்டு மேலே கொண்டு போயிடும். இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம ரீஃபைன்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத தான் அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எல்லா டைமும் ஸ்வீப் மட்டும் பண்ணி எடுக்க மாட்டோம், ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்னு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ண மாட்டோம், க்ளோஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணாலும் வேலிட் தான், ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும், ப்ரைஸ் இது கீழே வரணும், இந்த ஸ்டாப் லாஸஸை கலெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? இதுதான் மெயினான விஷயம். பட் இதில் என்ன இல்லை அப்படின்னா, இதை ஸ்வீப் பண்ணுறாங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுறதை விட, ஓகேங்களா, இந்த இந்த பாடி க்ளோஸ் பண்ணுறதை விட ஸ்வீப் பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்த ஒரு வேளை பை ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த இடத்த ஒரு ஸ்வீப் நடந்து மேலே போய் மார்க்கெட்டு இந்த ஹையரையே உடைப்பான், ஓகேங்களா? இதுவும் நடக்கும், பட் அதை விட இது கொஞ்சம் லோ ப்ராபிலிட்டி, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? ஸோ இது கீழே வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது, ஓகேவா? பட் இதை நம்ம எப்படி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கான ப்ராபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டே இந்த மாதிரி இந்த இடத்த ஸ்வீப் பண்ணல, க்ளோஸ் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணி பண்ணியிருக்கான் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம், இதில் நம்ம சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை என்ன பண்ண போகிறீங்க, இதில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அது எந்த மாதிரி அப்படின்னா, இந்த கேண்டில் கீழே, ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் கீழே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து நம்ம எப்போ பை பண்ணலாம்னா, இந்த இடத்தே நமக்கு ஒரு இந்த கேண்டிலை தாண்டி ஒரு பிரேக் அவுட்டு நடக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை தாண்டி, ஓகேங்களா, இந்த ஹையை தாண்டி என்ன பண்ணியிருக்கான், இந்த கேண்டிலோடைய ஹையை தாண்டி என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக நம்ம என்ட்ரி டைப் 2ல் பார்ட் 1ல் என்ன பார்த்துருந்தோம்னா, இந்த இடத்த மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணியிருந்தா அந்த விக்கை நம்ம என்ன பண்ணுவோம், ரீஃபைன்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இந்த விக்கை ரீஃபைன்மெண்ட் பண்ணி நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை பார்ப்போம். பட் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பாடி க்ளோஸ் மெத்தட் அப்படின்னா சிம்பிளாக இந்த கேண்டிலே என்ன பண்ண போகிறோம், ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கு, ஒரு பை நடந்திருக்கு. அதனால தான் இதை தாண்டி என்ன இருக்குது, ப்ரைஸு க்ளோஸ் வச்சிருக்கான், ஒரு பிரேக் அவுட்டு நடந்திருக்கு, ஓகேங்களா? இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் என்கல்ஃபிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கேண்டில் ஸ்டிக் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஓகேங்களா? நான் சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பேசிக்காக என்ன அப்படின்னா, இதை தாண்டி க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? இதை தாண்டி ஒரு பிரேக் அவுட்டு நடக்கணும், ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? எல்லா இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? சில குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ இதுக்கான ஹை ப்ராபிலிட்டி நீங்கள் கிடைக்கலாம், அந்த செட்டப்பை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும், ஓகேவா? அதெல்லாம் என்னென்ன பண்ணணுன்றதை நான் ட்ரேட் பிளானில் தெளிவாக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் மார்க்கெட் இந்த மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணிட்ட பிறகு பாடி க்ளோஸ் பண்ணி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை பாடி க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இந்த கேண்டில் தாண்டி மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கொடுக்குறான் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த கேண்டிலே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மார்க் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேம் போய் இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ண போறீங்க, ஓகேங்களா? எப்படி அந்த பிக்குக்கு நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலையும், ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட், ஓகேங்களா? பெருசாக ரொம்ப குழப்பற அளவுக்குலாம் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு 2 ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? அது 2 தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒரு வேளை 2 3 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் அதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ல மட்டும் ட்ரை பண்ணீங்கன்னா ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன ப்ரோ பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட்டு வந்து டேப் பண்ணுறப்போ இங்கே ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? நம்ம என்ட்ரி டைப்
டைப் 2 பார்ட் 1ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கே சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கொடுத்தா தான் நமக்கு என்ட்ரி. ஒரு வேளை கொடுக்காம டேரெக்டாக உடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. அடுத்து இந்த இடத்து ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த இடத்த என்ட்ரி ட்ரை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேண்டில் நம்ம சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கு அந்த லோலே வச்சுப்போம் ஓகேங்களா. எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவோன்றதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம் ஓகேங்களா. லோவர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ 1 டே வந்து நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் ஓகேங்களா. இதை தான் நம்மளுடைய இன்ஜினியரிங் கிளாஸ் அந்த டீம் அந்த இதுவில் தான் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. அந்த வீடியோவில் ப்ராப்பராக பார்த்துருந்தோம் இன்ஜினியர் லிக்விடிட்டி இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். இதில் சம்டைம்ஸ் இந்த ரீசன்ட் புல் பேக் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸு இங்கே ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கொடுத்து மார்க்கெட்டு இங்கேருந்து மூவ் பண்ணி மேலே கொண்டு போயிடும் ஓகேங்களா. அவனுக்கு அவசியமே இல்லை இந்த ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணிட்டு போகணுன்ட்டு ஓகேங்களா. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகே உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கொடுத்தா அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கேருந்தே ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகே நீங்கள் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு நீங்கள் இருந்து என்ன பண்ணலாம், பைக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை ஓகேங்களா. நீங்கள் இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்டியூஸ்மெண்ட் தான் மெயினான விஷயம் ஓகேங்களா. பட் இதை வந்தால் அப்படின்னா எடுத்துக்கோங்க, இது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபிலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா. இங்கே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்தால் அப்படின்னா கொஞ்சம் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும் இங்கேருந்து மேலே போய் இது உடைக்கிறதுக்கு ஓகேவா. ஸோ சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, இது மட்டும்தான் ஓகேங்களா. ஓகே, இன்னொன்று பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச் மெத்தட் ஓகேங்களா. நான் நார்மலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் காமனாக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சிஹெச்ஓசிஹெச் மெத்தடை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா. எப்படி நீங்கள் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இதுலையும் நீங்கள் இந்த ஃபுல் பாடியை நீங்கள் எடுத்து இதில் இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பாடி க்ளோஸ் பண்ணாலும் சரி, நான் லோவர் டைம் ஃப்ரேம் போய் சிஹெச்ஓசிஹெச் பார்த்து என்ட்ரி போடனாலும் போடலாம் ஓகேங்களா. ரெண்டுமே ப்ராபிலிட்டி தான். ஆனால் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது அந்த சிஹெச்ஓசிஹெச் மெத்தட் ஓகேங்களா. அது வந்து ப்ராபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் மாற்றி யூஸ் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி என்ட்ரி டைப் இருக்குது, இதையும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சம்டைம்ஸ் அந்த இடத்த சிஹெச்ஓசிஹெச் நடக்காது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, மெயினாக உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் வந்து இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் நான் எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிடறேன் ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரி ஓகே, நான் நிஃப்டியில் காட்டுறேன். நிறைய பேர் காட்ட சொல்லியிருந்தது அதுதான் ஓகேங்களா. இந்தியன் மார்க்கெட்டில் காட்டுங்க மோர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நிஃப்டிலேயே கூட காட்டுறேன். ஸோ நிஃப்டியில் இதில் ப்ரைஸ் எல்லாமே இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக அங்கேருந்து வந்துட்டுருக்கான் தெரியுதுங்களா. இங்கே ப்ரைஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணி இறக்கிருக்கான் தெரியுதா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்த ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்வீப் மெத்தட் தெரியுதுங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்த ஸ்வீப் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பாடி க்ளோஸ் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இதில் ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி போயிருக்கு. ஸோ இது காமிச்சிருப்பேன், ஸோ இதுலேயே காமிச்சிடறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஜஸ்ட் இதை கட் பண்ணிடுறேன். இந்த இடத்த ப்ரைஸ் கரெக்டாக போயிட்டு இருந்தான், இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு நடந்துச்சு ஓகேங்களா. சிட் சைடுக்கு கரெக்டாக இந்த இடத்த மார்க்கெட்டு இன்டியூஸ்மெண்ட்டு நடந்து போச்சு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். எப்போ செல் பண்ணுவோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுத்துட்டோம், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான் ப்ரோ. இதில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த ஆர்டர் பிளாக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே வந்தான் அப்படின்னா செல் அடிக்கலான்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா, ஒரு எஸ்எம்சி ட்ரேடராக எனக்கு மெயினாக தேவை லிக்விடிட்டி மட்டும் தான் ஓகேங்களா. அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பராக நம்மளால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, இன்டியூஸ்மெண்ட்ன்றதே நமக்கு ஒரு லிக்விடிட்டி. மார்க்கெட்டே இந்த இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான். எப்படி எடுத்திருக்கான், பாடி க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கான் ஓகேங்களா. பாடி க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு எனக்கு இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கான் தெரியுதுங்களா. கரெக்டாக அங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த கேண்டில் தாண்டி கீழே உடச்சி க்ளோஸ் வச்சுட்டான் ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேண்டிலே ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அந்த விக்கையே ரீஃபைன் பண்ணுறது. ஒரு வேளை ஸ்வீப் பண்ணியிருந்தா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணியிருந்தா அந்த விக்கை ரீஃபைன் பண்ணணும். பட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தா என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இதை ரீஃபைன்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது 15 மினிட் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம் 1 மினிட் ஓகேங்களா. நான் 1 மினிட் போயிடுறேன். 1 மினிட்ல என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோஸ் ரெண்டுமே வேலிட் தான் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் ஆர்டர் பிளாக் எங்கெங்கே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கு. ஸோ ஓகே, அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கு இந்த ஆர்டர் பிளாக் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எப்போ ட்ரை பண்ணுவோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. நம்ம ரூல் தெரியும் இல்லையா, எப்பயுமே அவன் எந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்தாலும் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா. டேரெக்டாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் பாருங்கள் இன்னும் ப்ரைஸ் ரீசன்ட் புல் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. எல்லாரும் மாற்ற ஒரு பிக்கஸ்ட் விஷயமே இது மட்டும்தான் ஓகேங்களா. என்ன அப்படின்னா லிக்விடிட்டி இதுக்கு மேலே இருக்குதுன்றது தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளேயே போய் என்ட்ரி அடிச்சுட்டு இருப்பாங்க. என்னதான் அவங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி ஓகேங்களா. நமக்கு தெரியணும் லிக்விடிட்டி மேலே இருக்குது, அப்போ நமக்கு என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்றது ஓகேங்களா. ஒன்ஸ் இது கலெக்ட் ஆகிட்டோம், கலெக்ட் ஆகின பிறகு நம்ம என்ட்ரி ஆகலாம். இப்போ நம்ம இங்கே டேரெக்டாக என்ட்ரி ஆயிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எஸ்எல் தான் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இங்கே இன்டியூஸ்மெண்ட்டுன்றதே ஒன்றும் நடக்கல ஓகேங்களா. இன்னும் ரீசன்ட் புல் பேக்கே எடுக்கல. ஒருவேளை இந்த கேண்டில் கீழே உடச்சி இது ரீசன் இன்டியூஸ்மெண்ட்டாக மாறி தான் அங்கே ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. பட் என்ன பண்ணுறான் அப்படின்றத நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுறேன், ப்ரைஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிட்டான், மேலே போய் உடச்சிட்டானா. ஒரு வேளை இங்கே என்ட்ரி போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக எஸ்எல் தான் நமக்கு. பட் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு தான் என்ட்ரி போடுறோம் இல்லையா. அப்போ நம்ம எந்த இடத்த ட்ராப் ஆகிருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நீங்கள் மெயினாக பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டு மேலே இருக்குது, ஐ மீன் லிக்விடிட்டி மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்த டேரெக்டாக என்ட்ரி போட மாட்டோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதை விட்டுறலாம். இப்போது இன்டியூஸ்மெண்ட்டு நடந்து போச்சு. இந்த இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக இங்கேருந்தே ட்ரை பண்ணுங்க, இது வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஒரு வேளை இங்கேயே கொடுத்தா கூட எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணும் ஓகேங்களா. இன்னும் கொடுக்கல, இன்னும் ஆர்டர் பிளாக்கே டேப் பண்ணல. சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கன்ஃபர்மேஷன் வரணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கு நமக்கு இங்கே வந்திருக்கு. கரெக்டாக எங்கே வந்திருக்கு, இந்த கேண்டிலில் வந்திருக்கு ஓகேவா. அப்போ இந்த கேண்டிலோடைய ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோவில் என்ட்ரி, எஸ்எல்ல வந்து இந்த கேண்டிலோடைய ஹையிலே வச்சுக்கணும் ஓகேங்களா. ஃபைனல் டார்கெட் எதை ப்ரோ வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபைனல் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க ஓகேங்களா. பட் இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டிபி எங்கே வைக்கிறது, பிரேக் ஈவன் எங்கெங்கே தள்ளணும், ஐ மீன் இங்கே ஒரு வேளை இங்கே எஸ்எல் அடிச்சானா அதுக்கான ரீசன் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேட் பிளானில் தெளிவாக பார்ப்பீங்க ஓகேங்களா. ட்ரேட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த பிரேக் ஈவன் ப்ராப்பராக எங்கே செட் பண்ணுறது, இங்கேருந்து மார்க்கெட்டு எதனால் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கையும் இதை நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோ உடச்ச பிறகு வச்சுப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் டிபிலாம் அடிப்பான். ஆனால் என்ன ஆகிடும்னா இதை கரெக்டாக இங்கே உடச்சிட்டோன்னே நீங்கள் பிரேக் ஈவனில் போட்டுருவீங்க. அவன் சர்ன்னு மேலே ஏறி இந்த பிரேக் ஈவனை டேப் பண்ணிட்டு கீழே வந்து உடைப்பான் ஓகேங்களா. உங்களுடைய ட்ரேடு டிபி அடிக்க வேண்டிய ட்ரேடு தான், பட் என்ன ஆகிட்டு இருக்கோங்க பிரேக் ஈவனில் போயிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஸோ சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நீங்கள் அதை வைக்கலாம். அது எப்படி வைக்கணுன்றதை நான் ட்ரேட் பிளானில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மஸ்ட்டாக அதில் பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம், ப்ரைஸு நமக்கு இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு நம்மளோட என்ட்ரி ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே எப்படி நம்ம மல்டிபிள் என்ட்ரிஸ் ஆட் பண்ணோன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம், ப்ரைஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இன்னும் டார்கெட்டை அடிக்கல, அங்கேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு. ப்ரைஸு சடனாக பூம் அப் ஆகிட்டு மேலே போயிருக்கோம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம், இன்னும் நமக்கு டார்கெட்டே ஹிட் ஆகல. இப்போது ஃபைனல் டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம ரூல் படி ப்ராப்பராக எடுத்தோம், நமக்கான கன்ஃபர்மேஷன்ஸோடு நம்ம எடுத்ததுனால நம்ம இங்கே என்ன ஆயிடுச்சு ப்ராப்பராக இதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதிலே இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதையும் காமிச்சிடறேன். என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சிங்கிள் கேண்டில், ஐ மீன் சிஹெச் மெத்தட் ஓகேங்களா. அது எப்படி பண்ணுன்றதே நான் இதில் காமிச்சிடறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இதில் எப்படி ப்ரோ நான் சிஹெச்சை பார்த்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் இதை ஃபுல்லாக மார்க் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சிஹெச் மெத்தட் வழியாகவும் பண்ணலாம் ஓகேங்களா. நான் எப்படி இங்கே சிஹெச் பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டு எடுத்துட்டாங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு கீழே வந்து ஒரு லோவர் லோவை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லையா. லோவர் லோவை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போது 1 மினிட்டுக்கு போய் சிஹெச் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிஹெச் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இங்கே நடந்திருக்கு தெரியுதா. சிஹெச் தானே இது. ஸோ ப்ராப்பராக சிஹெச் பண்ணியிருக்காங்க, மேலே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ சிஹெச் நடந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
பை பண்ணலாம், ஐ மீன் செல் பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம். இதில் இன்டியூஸ்மெண்ட்னா இதான் இல்லையா? நம்ம ரூல் அப்படியே கொண்டு வாங்க. இன்டியூஸ்மெண்ட் இது ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் செல் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணுறேன் ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டு எடுத்துட்டான். இதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக்னா இதான். பட் உங்களுக்கு தெரியும் ஆர்டர் பிளாக் போகணுன்ற அவசியமே இல்லை இல்லையா? ஏன் அப்படின்னா மெயின் தேவையே என்ன? லிக்விடிட்டி மட்டும்தான் ஓகேங்களா? ஸோ எல்லாரும் மஸ்ட்டாக அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது எஸ்எம்சினாலே ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோன்னு, அந்த மாதிரி இது கிடையாது ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறமே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் வரட்டும். இப்போது கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆகவே நம்ம ரூல் படி அப்படியே என்ட்ரி ஆக போகிறோம். ஸ்டாப் லாஸு இந்த கேண்டிலோடைய லோலே வச்சுக்கோங்க. ஃபைனல் டார்கெட்டை இந்த லோ வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், அங்கேருந்து அப்படியே டேப் பண்ணாங்க. இதில் நம்ம எப்படி மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா? அதில் நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் ஒரு என்ட்ரி ஆட் பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னா அதுக்கு காரணமான ஒரு ஆர்டர் ஃப்ளோ, ஐ மீன் ஆர்டர் பிளாக் இது. அப்போது இங்கேருந்து என்ன பண்ணலாம், அகைன் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்து இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுருப்பீங்க ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே ஒரு பொசிஷனும் வந்திருக்கு ஓகேங்களா? இதனால தான் சொன்னேன் சிஹெச்ஓசிஹெச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பொசிஷன்ஸும் அதிகமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் என்ட்ரி டைப்ஸ் இருக்குன்னு. நம்ம ஆனால் மெயினாக யூஸ் பண்ண போகிறது அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச் தான் ஓகேவா? இப்போ என்னாச்சு, டார்கெட்டா? ஸோ நம்ம ரூல் படி ப்ராப்பராக வந்திருக்கோம் இல்லையா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக வரும் ஓகேவா? ஸோ ப்ராப்பரான செட்டப் தேவை அப்படின்னா இதுக்கான ப்ராபிலிட்டியை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா? அதுதான் நம்ம இதை மட்டுமே பேஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 60% மட்டும்தான். இதை தவிர்த்து அந்த 40% தான் அந்த கோர் கான்செப்ட் ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மெயினாக செக் பண்ணிட்டீங்கனாலே மீதி இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓவர் ஓகேங்களா? பட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதை ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா? எது பண்ணாலும் சரி, நான் எந்த ஒரு டாபிக் போஸ்ட் பண்ணாலும் உடனே உட்காந்து பாருங்க. பார்த்துட்டு பிறகு அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா? நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்க ஓகேங்களா? ஓகே இந்த செட்டப் நமக்கு இது வருதா, இது ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா? ஸோ அதுக்கான வாட்ஸ்அப்லேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் எனக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், டவுட்ஸை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வராதிங்க ஓகேங்களா? ப்ரோ எனக்கு இது புரியல ப்ரோ அப்படின்னா இதோட நீங்கள் வேறு கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் புரியாது ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் ஒரு டாபிக் பார்த்தாலும் சரி அதை தெளிவாகிடுங்க ஓகேங்களா? அது உங்களால் 10 வாட்டி சொல்லித்தர அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகேவா? அந்த அளவு இருந்தால் மட்டும் தான் அங்கே ப்ராப்பராக சஸ்டைன் ஆக முடியும் ஓகேங்களா? ஸோ அதனால் அகைன் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வெபினாரில் ஜாயின் பண்ணி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ அது இல்லாமல் என்ன அப்படின்னா நம்மளுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கிராப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த கோர் கான்செப்ட்லாம் எல்லாத்தையும் நம்ம அதில் தான் டீச் பண்ணுறோம் ஓகே? எல்லோரும் கேட்ட விஷயம் அதுதான். ஸோ மெயினாக சொல்லிடுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபியூ ஸ்லாட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.